தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கொண்டாட்டம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிவிப்பு, விசிகாவினுடைய அறிவிப்புக்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருப்பு என அடுத்தடுத்த நகர்வுகள் மிக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்ற அதே சமயத்தில் விஜயனுடைய மிக முக்கியமான வியூகம் ஒன்று மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போதே அவர் 6 மணிக்கு சந்திக்க இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சந்திப்பு தாமதமாகி வருவதை பார்க்கின்றோம். அந்த தாமதத்திற்கு பின்னணி என்ன? அதுதான் விஜயனுடைய மிக முக்கியமான வியூகமாக இருக்கின்றது. என்னவென்றால், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்கும் போதே அவருக்கான பெரும்பான்மை உறுதி செய்து விட்டு அதற்கு பிறகு ஆளுநரை சந்திக்கலாம் என்ற ஒரு யோசனையில் விஜய் இருக்கின்றார். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்து விட்டார்கள். 116 என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகிவிட்டது. இன்னும் 2 இடங்கள் அதிகாரப்பூர்வமாக தேவை. விசிகா ஆதரவு கொடுத்து விட்டார்கள், ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதை அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள். அந்த ஆதரவு கடிதத்துக்காக தாவேக காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விசிகாவும் அந்த ஆதரவு கடிதத்தை தாவேகாவுக்கு வழங்க இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 118 என்ற அந்த மேஜிக் எண்ணுடன், அந்த எண்ணிக்கையுடன் கட்சியுடைய ஆதரவு இருக்கிறது கடிதத்துடன் அவர் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். எதற்காக 118 என்ற பெரும்பான்மையோடு அவர் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் என்றால், 118 என்ற பெரும்பான்மை விஜய்க்கு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்தி விட்டால், அந்த ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் வழங்கிவிட்டால், அந்த ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் கவர்னர் விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தால், சட்டப்பேரவையில் அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் தேவை ஏற்படாது. அடுத்த 6 மாத காலம் அவர் எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து அவர் பயணிக்கலாம், எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடர்ந்து அவர் ஆட்சியை நடத்தி கொண்டு செல்லலாம். என்றால் ஒரு முறை பெரும்பான்மை என்பது உறுதியாகிவிட்டால் அடுத்த 6 மாதங்கள் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவர் கொண்டு செல்லலாம். அதற்கு பிறகுதான் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டாலும் குழப்பம் ஏற்பட்டாலும் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தால் அதன் அடிப்படையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இப்போதைக்கு அடுத்த 6 மாத காலங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் செல்ல வேண்டும். சட்டப்பேரவை கூட்டிய உடனடியாகவே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய நிலையை தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக கவர்னர் அர்லேக்கரை விஜய் பெரும்பான்மையை உறுதிப்படுத்தி விட்டு பிறகு சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடை அவர் செய்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானவுடன் அந்த ஆதரவு கடிதத்தில் சேர்த்தால் 118 தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் 108. ஆனால் அதில் ஒரு இடம் திருச்சி கிழக்கே நாமல் கழித்தோம் என்றால் 107. அதே போன்று காங்கிரஸ் 5 இடங்கள், 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2, 2, 2 என 6 இடங்கள் என வருகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுவும் போதாது என்ற அடிப்படையில், ஏனென்றால் சரியாக எத்தனை இடம் வேண்டுமோ அந்த எண்ணிக்கை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்மளால் சுமூகமாக அடுத்தடுத்த நாட்களை கடத்த முடியாது என்ற காரணத்தால் மேற்கொண்டு கூடுதல் இடங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டால் இன்னும் அவர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் அவர்களுக்கு அது ஏதுவாக ஒரு ஆதரவாக அது ஒரு சாதகமாக அமையும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து அவர்களுடைய அணுகுமுறை என்பது நடைபெற்று வருகின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீனையும் சந்தித்து அவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். என்றால் அவர்களோடு கூட்டணியில் பயணித்த காங்கிரஸாக இருக்கட்டும், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதே போன்று விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அனைவருமே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் மேற்கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களை அவர்கள் கைப்பற்றிருக்கிறார்கள். அவருடைய ஆதரவும் தாவேகாவுக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தாவேகா தொடர்ந்து அடுத்த நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்க போகிறது என்பது அடுத்த கட்டமாக அடுத்த கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டியும் கூட அவர்களுக்கு பெரும்பான்மை 118 என்பது உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கின்றார். அந்த பதவியேற்பு நிகழ்வை காணுவதற்காக தான் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயனுடைய இல்லம் முன்பாக, நீலாங்கரை அலுவலகம் முன்பாக காத்து கிடக்கிறார்கள், மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலைதான் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்ப இருக்கின்றார், புறப்பட இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான நேரடி காட்சி நமக்கு வர இருக்கின்றது. ஏற்கனவே கூறியது போல அவருடைய பட்டினப்பாக்க இல்லத்திலிருந்து விஜய் கவர்னர் அலுவலகம், கவர்னர் மாளிகை நோக்கி புறப்பட இருக்கின்றார். அதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், சிபிஆர் நிர்மல்குமார், வெங்கட்ராமன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே
கவர்னர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு கவர்னர் மாளிகை முன்பாக இருக்கின்றார்கள். அதை தொடர்ச்சியாக விஜயும் இன்னும் சற்று நேரத்திலுடைய பட்டினப்பாக்கம் நிலையத்திலிருந்து அவர் கிளம்ப இருக்கின்றார். விஜயை சந்திப்பதற்காக கிளம்பிருக்கிற இந்த நேரலை காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய வாகனம் அவருடைய வீட்டின் கேட்டில் இருந்து வெளிவர இருக்கின்றது. அங்கு போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று தொண்டர்களும் அவரை பார்ப்பதற்காக இதுவரையில் பார்த்தது. தற்போது அவர் வெற்றி என்ற முகத்துடன் ஆட்சி அமைக்க போகிறார், கவர்னரை சந்திக்க போகிறார். கவர்னரின் சந்திப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க போகின்றது, ஒரு இனிப்பான செய்தியாக இருக்க போகின்றது என்ற அடிப்படையில் தான் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் விஜயனுடைய வீட்டின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள் விஜயை பார்ப்பதற்காக.